ஐயப்பன் முருகன் இந்த ஜாமியெல்லாம் உங்களை குடியை விட்டு திருத்துறதுக்காக தான் பிறந்திருக்கு. உண்மை தானே? இந்த மாலை ஓடுறவங்கெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நேரம் கவனிங்க. அப்போ மாலை ஓட்டு விரதம் இருக்கிய, விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு போகிறைய, ஆனால் குடிக்க மட்டும் கூடாது. லேடிஸ் டச் நோ. இது ரெண்டு தான். கணேஷ் பையில் போடலாம், செய்தி பீடி இழுக்கலாம், ஃபில்ட்ரு இழுக்கலாம், வெத்தலையை போட்டுக்கிட்டு பிடிச்சி துப்பில. இதெல்லாம் ஜாமி ஏற்றுக்கொள்ளும். நோ டங்காஸ் அண்டு ட்ரிங்க்ஸ் காம கர்த்தாக எய்ட்ஸ் நோகா இருடா. எல்லாத்தையும் திருத்தணும்டா. ஏன்னா நான் நல்லதே தான் சொல்லுவேன். என்னை யார் யோக்கியன்னு கேட்டால் கூட நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நானும் ஒரு காலத்தில் பெரிய குடியாக இருந்தாங்கய்யா. பட்டு திருந்தினாத்தான் அவன் புத்திமதி சொல்ல முடியும். நீங்களெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஏன் மேடைக்கு குடிக்கு பேசுகிறீங்கன்னா, அது இப்போ அதிகமாக மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்தா அதிகமாக கிட்னி செயலிலேருந்து இந்த தண்ணியை போட்டு பேசுன்றதே அதிகமாக இருக்காங்க. அதெல்லாம் செய்யாதீங்கண்ணே. அப்படியே என்ன டாக்டர் சொல்லுவார் முதல்லாம், சார் என்னமோ தெரியல சார், பச்சை தண்ணியில் போய் கம்மாயில் குளித்தாலே நீர் கோர்த்துக்கிட்டு மண்டை வலிக்குது. டாக்டர் உடனே நர்ஸ் இந்த 7 இன்செக்ஷன் ஒன்று போட்டு டேப்லெட் ஒரு வாரத்துக்கு இந்த பாடிக்கு கொடுத்து விடுங்க, போயிடுவேன். சார் நடக்கும்போது நரம்பு சுண்டுது சார். அப்படியே பெட்டில் படுங்க, 2 பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்தி விடுங்க சார். டாக்டர் சொல்லுவார், சார் ஓடும்போது அப்படியே ஒரு மாதிரியா மூச்சு திணறுது சார், ஆக்சிஜன் வைங்க அப்படின்னு டாக்டர் சொன்னது போக இப்போ எல்லோரும் குடியேறன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அண்ணே ஒரு மாதிரியா மண்டை வலிக்குது அப்படின்னு, வா 18-48 போடு, ஒரு கட்டிங்கை போடு, அப்புறம் ஊறுகாய் நக்கு. ஊறுகாய் இல்லைன்னா கம்பு கூட்டை மோந்துவார், முசுன்னு இல்லை 4 மசுறு மூக்கில் போகும், அதோட செத்து போதாய். அண்ணே தொண்டை ஒரு மாதிரியா பேச முடியாது, ரம்மு பெப்பரை போட்டு ரம்மு. அண்ணே நேற்றுலேருந்து ஒன்றுக்கு இருக்கும்போது எரியுதுண்ணே, 3 பீரை போடுறா, 8 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு சிறுன்னு அடிக்கும்டா, அதோட சரியாக போக முடியாது. இவன் டாக்டர் ஆகிட்டேன். இதே அந்த உலகம். இதில் நான் என்ன உங்களுக்கு கருத்து சொல்ல வரேன்னா, நான் கருத்து சொல்லும் போது ஒருத்தையும் அதை வீடியோ எடுத்து சமீபத்தில் எனக்கே அனுப்பி விட்றேன். 12 பாட்டில் பீரை அடுக்கி வச்சு, கப்பு தண்ணியை வச்சு, ஆம்லேட்டை பொறிச்சு வச்சு, சிக்கனை வச்சு, என் வீடியோவை செல்லில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு ஒருத்தன் பேசியிருக்கேன். அதில் எம்கேஆர் அண்ணே வீடியோ பார்த்தா தாண்டா நல்லா சரக்கு இழுக்குது, 4 ounce சேர்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும், முட்டையெல்லாம் லப்பு லப்புன்னு உள்ளே ஓதுறா. நான் எதுக்கு உதவி இருக்கேன் பார். இதில் நிறையா பேர் இப்போ தண்ணி அடிக்கும் போதே எனக்கு ஃபோன் அடிக்கிறது. அவங்கெல்லாம் பேசிக்கிறான், எம்கேஆர் நான் ஃபோன் அடித்து எடுப்பாடுறா பார்க்குறியா, ஃபோன் அடிச்சுட்டு அண்ணே வணக்கண்ணே எம்கேஆர் தானே, ஆமாப்பா சரக்கு போட்டுக்கிட்டு வர முடியுமா, சரக்கு போட்டுக்கிட்டு வர முடியுமான்றேன். ஆனால் இந்த நாடு எப்படி போகுதுன்னா குடினால தான் போகுது. சமீபத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், அருமையான பேர் அமைச்சிருக்கேன் பாரு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம். செத்தது 65 பேர், புதைச்சு 35 பேர். இல்லைன்னா நான் விளையாட்டு சொல்லலைங்கய்யா. கள்ளக்குறிச்சியில் அன்னைக்கே சாராயம் குடிச்சுவிட்டு அன்னைக்கே செத்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம குடிக்கிற சரக்கு நித்தனத்தை நம்மளை கொல்லும். ஒரே விஷயம், விற்கிற அரசாங்கத்தை நான் தவறு என்று சொல்லவில்லை, அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். ஆனால் திருந்துவது உங்கள் தவறு, உங்கள் பொறுப்பு. ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல மாற்றுப்பாதையில் செல்லவும்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம திரும்பி வருவோமா, வீம்புக்குன்னே அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்து சுடுமாடா கூட்டி பைக்கை தூக்கிட்டு போவியாக்க. மயிர் மேனே நீ என்னடா எதுக்கு சிரிக்கிற, பைக்கு சிரிக்கிறானதை கீரிப்பல மண்டை. அண்ணே நீங்கள் நியாயத்தை சொல்லுங்க ப்ரோ, ஏன்னா கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ரோ, பருப்பு வேகாதா. அப்போ நம்ம மாற்றுப்பாதையில் போகிறோம்ல, ஒரு இடத்துல ஒரு வெளியே இருந்து போட்டிருக்காங்க அசிங்கம் பண்ணி, அந்த இடத்துல போய் சரக்கு அடிக்க போகும்போது கரம்படா அங்கே வேணாம்டா, அங்கே போங்கடா, அங்கே போய் உட்காந்து அடிக்கிறோமா. ஆனால் அதை மட்டும் வெறுக்கும்போது இந்த குடியை எத்தனை சத்தியம் பொண்ணு உன் பொண்டாட்டி தாலியில் அடி, உன் பிள்ளைய போட்டு மல்லித்துள்ளி மண்ணி சங்கமும் போட்டு தாண்டு குடியை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த குடியை நிப்பாட்டலாம். வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஒரு சின்ன ஒரு கதை. கணேஷ் பாயிலே போட்டு ஒருத்தன் வாயெல்லாம் வெந்து போய் ஆக்சிஜன் வச்சு பெட்டில் படுத்து கிடந்திருக்கேன். அந்த கணேஷ் பாயிலை போட்டு வெந்து ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தவன ஒருத்தன் பார்க்க போயிருக்கேன். பார்க்க போயிட்டு அந்த பெட்டில் கிடக்கிறவனை விசாரிக்கிறேன். போனவன், என்ன கணேஷ் பாயிலை போட்டீங்களா? அவன் போட்டு இவன் போனவன், எத்தனை வருஷம் போடுறேன்? 15 வருஷம் போடுறேன். ஒரு நாளைக்கு எத்தனை வாயிட்டு போடுவேன்? 3. டாக்டர் என்ன சொன்னார்? பழக மாட்டேன்னு சொல்லிட்டாரு.
அப்படியா? அதெல்லாம் போடப்படாதடா. போட்டாலே வெந்து போகும், இரும வரும். அன்றைக்கே உன்ட்டு சொன்னேன் அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டுவிட்டு இவன் சட்டிக்குள்ளே கையை விட்டுருக்கேன். கையை விட்டு பாக்கெட் எடுத்து இப்படி கொட்டிக்கிட்டே அவன்கிட்ட பேசியிருக்கேன். போடக்கூடாதுன்னு அன்றைக்கே சொன்னேன் மச்சான் அவங்கள்ட்ட. அவன் அவன் இப்படி பார்க்குறேன், என்னடா இது, இதை செஞ்சுருந்தாலும் வந்து இவனை போல கொண்டு வருவியா போல. திருப்பி பார்க்க போனவன் கவட்டுக்குள்ளே வச்சு நல்லா திரிச்சிருக்கேன். இருக்கேன் பெட்டில் கிடந்தவன் செத்தே போனேன். இதை செஞ்சுருந்தாலும் அவ்வளோதான். சிரிச்சிட்டிங்களா? அடுத்த ஜோக்கு சொல்கிறேன். மதுரை முத்தண்ணே மாதிரி கிளம்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஜோக்கு ஒரு ஜோக்கு. சுடுகாட்டில் இந்த தண்ணி அடித்த நிலைமை எங்கள் ஊரில் நடந்தது கேள். எங்கள் கலிச்சேரி கம்மாயில் பூரா ஜீமக்கருவை தான் விறகு. கம்மா கரையில் தாண்டி 1 கிலோமீட்டருக்கு மேலே சுடுகாடு. அப்போ ஊர் பெரிய ஆள்லாம் சொன்னாங்க, டேய் பாடையை நாங்கள் தூக்கி சமக்க முடியாது, இந்த கிளவியை போனாங்கன்னா கணக்க முட்டாங்கப்பா. அப்போ இலவட்ட பையில பூரா எங்கள் ஊர் பெரிய ஆளை கூப்பிட்டாரு. டேய் கண்ணமையன் வாடா, ஏய் கோவிந்தராஜ் மையன் நீ வாடா, ஏய் போசு மேனே நீ வாடா, அடே துறச்சிங்க மேனே நீ வாடா அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் 4 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிளவியை தூக்கிட்டு வந்துருங்க, நாங்கள் சுடுகாடுக்கு போயிடுறோம்னு போயிட்டா ஊருக்கார ஊரா. இவன் 4 பேரும் சரியான போதை தூக்கிட்டாங்கடா. தூக்குனா கரையில் ஓராங்க, ஒருத்தன் தெற்க ஓரேன், ஒருத்தன் வடக்க ஓரேன். அந்த கிளவி கொஞ்சம் நேரத்தில் விளக்க மாத்திட்டு அடிச்சிருக்குது, எந்திரிச்சு இப்படி இப்படி போனாங்க. சீமக்கருவை முள்ளு வந்து அந்த மாலை கட்டிருப்பாங்கல்ல, பாடையை இழுத்துருச்சு.